இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் டிரான்சிஷன் இன் பிசினஸ் பார்க்க போறோம். ஓகே. ப்ரீவியஸ் வீடியோல நம்ம வந்து ஒரு பிசினஸ் உடைய டேட்டா வந்து கிளவுட் பேஸ்ட் ஸ்ப்ரெட்ஷீட்ஸ்ல இருக்கும்போது என்ன கைண்ட் ஆஃப் இம்பாக்ட் இருந்துச்சு அப்படிங்கறத நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். கரெக்டா? ஸோ அதுல நமக்கு வந்து சில லிமிடேஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ நமக்கு வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ஆட்டோமேஷன்ஸ் நமக்கு அந்த ஃபெசிலிட்டி இல்லை. அண்ட் ஈவன் வந்து நீங்க ஒரு கிரானுலர் செக்யூரிட்டி ஆக்சஸ் வந்து உங்க ஷீட்ஸுக்கு வந்து ப்ரொவைட் பண்ண முடியல. இந்த மாதிரியான லிமிடேஷன்ஸ் வந்து உங்களுக்கு கிளவுட் பேஸ்ட் ஸ்ப்ரெட்ஷீட்ஸ்ல இருந்தது. கரெக்டா? ஸோ இந்த லிமிடேஷன்ஸைய ஓவர் கம் பண்றதுக்கு, அதாவது இந்த சேலஞ்சஸை ஓவர் கம் பண்றதுக்கு பிசினஸ் வந்து அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு புது டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகே. ஸோ இன்னைக்கு நீங்க பாக்குற பிசினஸ் growth, அந்த growth-ஆல நமக்கு கிடைக்கக்கூடிய கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கட்டும், உங்க எம்ப்ளாயிஸ் உடைய ப்ரொடக்டிவிட்டி, அதாவது அவங்க வந்து குவிக் ரெஸ்பான்ஸ் கொடுக்க முடியுது. அந்த பிசினஸ் உடைய growth-மே வந்து ரொம்ப ஹையா இருக்கு இன்னைக்கு இருக்கிற பிசினஸ்ல. ஸோ இந்த டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டுக்கு நம்ம வந்திருக்கோம். அது என்ன டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் அப்படின்றத நம்ம வந்து இந்த எண்ட் ஆஃப் த வீடியோல பார்க்க போறோம். ஓகே. ஸோ என்ன மேஜிக் இன்னைக்கு நடக்குது, என்ன கைண்ட் ஆஃப் மேஜிக்கல் டெக்னாலஜி அது, அந்த டெக்னாலஜியால நமக்கு வந்து இன்னைக்கு பிசினஸ் உடைய growth வந்து இட் இஸ் வெரி ஹை. ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் வீடியோல பார்த்த அந்த கார் டிரைவ் புக்கிங் இன்னைக்கு எப்படி நடக்குது அப்படின்றத ஒரு வீடியோ பார்த்திருந்தோம். ஓகே. ஸோ அந்த வீடியோல நம்ம என்ன பார்த்திருந்தோம்னா, பிரீத்தின்ற ஒரு கஸ்டமர் வந்து கார் டிரைவிங் பண்ணணும், கார் வந்து புக் பண்ணணும்னு நினைச்சிருக்காங்க, புது காரு. ஸோ அதுக்கு வந்து ஒரு டெஸ்ட் டிரைவ் புக் பண்ணணும்னு முடிவு பண்ணாங்க. கரெக்டா? ஸோ அதுதான் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ பிரீத்தி வந்து கார் வாங்கணும்னு முடிவு பண்ண உடனே நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து பார்க்க முடிஞ்சது. கார் ப்ரொமோஷனல் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து நிறைய பார்க்குறாங்க. ஓகே. ஸோ அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்ல இருந்து அவங்களுக்கு பிடிச்ச ஒரு கார் பிராண்டை சூஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் கார் பிராண்டுடைய வெப்சைட்ல போய் அவங்க என்ன பண்றாங்க, டெஸ்ட் டிரைவ் அப்பாயின்மெண்ட் புக் பண்றாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோல பார்த்திருந்தோம். கரெக்டா? ஸோ இன்னைக்கு எப்படி பிசினஸ் நடக்குது அப்படிங்கறத நம்ம கூட ஒரு டெஸ்ட் டிரைவ் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணோம் ஒரு வெப் பேஜ்ல போய். ஸோ அவங்க என்ன நடக்குது இங்க, ஆட்டோமேட்டிக்கா வந்து அவங்க டெஸ்ட் டிரைவ் அப்பாயின்மெண்ட் வந்து புக் ஆயிருச்சு. உடனே உங்களுக்கு இமீடியட்டா வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் உங்களுடைய எஸ்எம்எஸ்லயும் கிடைக்குது, உங்களுக்கு ஒரு இமெயிலும் கிடைக்குது, ஈவன் அவங்களுக்கு ஒரு கால் கூட கிடைக்குது அந்த பர்டிகுலர் கன்சர்ன் ஷோரூம்ல இருந்து. ஓகே. ஸோ அவங்க டெஸ்ட் டிரைவ் பண்றாங்க. ஷீ இஸ் வெரி சாட்டிஸ்ஃபைட் வித் டெஸ்ட் டிரைவ். அண்ட் என்ன பண்றாங்க, ஃபைனலி ஷீ இஸ் பர்ச்சேசிங் த கார் ஆல்சோ. ஓகே. காரை வந்து வாங்கிடுறாங்க. இதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிற பிசினஸ். ஓகே. ஸோ இங்க பாத்தீங்கன்னா எங்கேயுமே ஒரு கன்ஃபியூஷனோ எந்த விதமான ஒரு பெரிய பிரச்சனை நம்ம போன ரெண்டு ஸ்டெப் ஆஃப் பிசினஸ்ல பார்க்கும்போது வி ஹேட் மெனி இஷ்யூஸ். ஓகே. ஸோ இங்க வந்து ஹியூமன் இன்டர்வென்ஷன்ன்றது ஒரு கார் டிரைவ் டெஸ்ட் டிரைவ் புக்கிங்ல வந்துட்டு ரொம்ப கம்மியா இருக்கு. உங்களுக்கு ஒரு ஆட்டோமேஷன் இருந்தது. கரெக்டா? ஸோ ஆட்டோமேட்டிக்கா யூ ரிசீவ்ட் எஸ்எம்எஸ் அண்ட் ஆல்சோ யூ ரிசீவ்ட் இமெயில், எல்லாமே இன்னைக்கு இருக்கிற பிசினஸ்ல நடக்குது. கரெக்டா? ஸோ இதோட நிக்கல. ஓகே. காரை வந்து பிரீத்தி பர்ச்சேஸ் பண்ண உடனே பிசினஸ் இங்கேயே ஸ்டாப் ஆகவே இல்லை. என்ன நடக்குதுன்னு பாருங்க நெக்ஸ்ட். பிரீத்தி கார் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களுக்கு நிறைய பர்சனலைஸ்டு ரெக்கமெண்டேஷன் வந்து பிசினஸ்ல இருந்து கிடைக்குது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ பிசினஸுக்கு வந்து பிரீத்தியுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் தே ஹாவ் காட் வென் ஷி பர்ச்சேஸ் த கார். ஓகேயா? ஸோ அவங்களுக்கு என்ன தெரியுது, அவங்க வந்து ஒரு மதர்னு தெரியுது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு வந்து ஒரு பேபி சீட், அவங்க காருக்கு ஒரு பேபி சீட் ரெக்கமெண்டேஷன் வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க. ஓகே. அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு வந்து ஃப்ளோர் மேட்ஸ், காருக்கு ஃப்ளோர் மேட் ரெக்கமெண்டேஷன் கிடைக்குது. அண்ட் அவங்களுடைய கார் கலர் ப்ரிஃபரன்ஸை வச்சுட்டு அவங்களுக்கு ஸ்டியரிங் கவர் கூட வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க. இந்த ஸ்டியரிங் கவர்லாம் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பர்சனலைஸ்ட் ரெக்கமெண்டேஷன் வந்து அந்த பிசினஸ்ல இருந்து அவங்களுக்கு அனுப்புறாங்க. அண்ட் ஆல்சோ லெதர் சீட்ஸ். ஓகே. ஸோ இவங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் பார்த்துட்டு அதுக்கேத்த மாதிரி டெய்லர்டா, ஓகே, அவங்களுக்கு ஏத்த மாதிரியான ரெக்கமெண்டேஷன்ஸை இந்த பிசினஸால வந்து ஒரு கஸ்டமருக்கு அனுப்ப முடியுது. ஓகே. ஐ திங்க் நம்ம எல்லாருமே இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணியிருப்போம். நீங்க ஒரு ப்ராடக்ட் வாங்குனீங்கன்னா அடுத்து அந்த ரிலேட்டடான ப்ராடக்ட் மாதிரி உங்களுக்கு நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து அந்த பிராண்ட்ல இருந்து உங்களுக்கு வந்திருக்கும். கரெக்டா? இது எப்படி நடக்குது ஆட்டோமேட்டிக்கா, எப்படி இந்த மாதிரி ஆட்டோமேஷன்லாம் நடக்குது, வாட் இஸ் தட் மேஜிக், என்ன மேஜிக்கல் டெக்னாலஜி அது? ஸோ அதை தான் நம்ம எண்ட் ஆஃப் த வீடியோல பார்க்க போறோம். ஓகே. ஸோ இதோடையும் நிக்கல பிசினஸ். அடுத்து ஒரு 4 மந்த்ஸ்க்கு அப்புறமா பிரீத்திக்கு வந்து அவங்க கார்ல வந்து ஒரு சர்வீஸ் இஷ்யூ வந்துருச்சு. ஸோ ஒரு சர்வீஸ் ரெக்வஸ்ட் வந்து அவங்க என்ன பண்றாங்க, ஷீஸ் மேக்கிங். ஓகே. ஸோ ஒரு கால் மூலமா அவங்க அந்த பர்டிகுலர் சர்வீஸ் ஏஜென்ட்டுக்கு வந்து புக் பண்ணிருக்கலாம், இல்ல ஒரு வெப் பேஜ்ல கூட என்ன பண்ணிருக்கலாம், ஒரு சர்வீஸ் ரெக்வஸ்ட் வந்து அவங்க பிளேஸ் பண்றாங்க.
ஓகே. ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்க. ரொம்ப பிரீத்தி வந்து ஷீ இஸ் கெட்டிங் சர்ப்ரைஸ்ட். இந்த சர்வீஸ் ஏஜென்ட் பிரீத்தியுடைய காலை எடுத்ததுமே அவர் எப்படி வெல்கம் பண்றாருன்னா, ஹலோ பிரீத்தி, ஹவ் கேன் ஐ ஹெல்ப் யூ? ஸோ ஒரு கால் பண்ண உடனே பிரீத்தி, ஒரு கஸ்டமர் கால் வந்து ஒரு சர்வீஸ் ஏஜென்ட்டுக்கு ரீச் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா ஷீ இஸ் ரிசீவிங் அ பர்சனலைஸ்ட் வெல்கம் மெசேஜ். ஸோ இந்த எல்லா இடத்துலையுமே நீங்க பாத்தீங்கன்னா பிரீத்தி அப்படிங்கிற ஒரு கஸ்டமருடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து ரொம்ப ஹையா இருக்கு. கரெக்டா? ஷீ இஸ் ஃபீலிங் வெரி ஸ்பெஷல். ஸோ ஒரு பிஸ்னஸ் வந்து ஒரு கஸ்டமரை வந்து எப்படிலாம் கம்யூனிகேஷன், எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் பண்றதுனால அந்த கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இங்க ரொம்ப ஹையா இருக்கு. ஒரு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஹையா இருந்தாலே உங்களுக்கு பிஸ்னஸ் வந்து சேல்ஸ் ஹையா இருக்க போது, growth வந்து ஹையா இருக்க போகுது. இன்னொரு முக்கியமான விஷயம், உங்க சர்வீஸ் ஏஜென்ட்ஸ் உடைய இல்லைன்னா ஒரு சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ், மொத்தமா சொல்லணும்னா உங்க ஸ்டாஃப்ஸ், பிசினஸ் ஸ்டாஃப்ஸ் உடைய ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆக போகுது. ஓகே. ஸோ இந்த மாதிரியான மேஜிக்கல் பவர் இன்னைக்கு இருக்கிற பிசினஸ்ல இருக்கு. வாட் இஸ் த டெக்னாலஜி? ஓகே, என்ன டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் வந்து பிரீத்தின்ற ஒரு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு என்ன மேஜிக்கல் டெக்னாலஜி வந்து பின்னாடி இருக்குன்றத நம்ம பார்க்க போறோம் இப்போ. ஓகே. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு இருக்கிற பிசினஸ்ல ஹை கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், உங்க ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் யர் ஸ்டாஃப்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது பிகாஸ் தே ஆர் ஏபிள் டு கிவ் குவிக் ரெஸ்பான்ஸ் அண்ட் ரிப்ளைஸ், அண்ட் பிஸ்னஸ் growthமே ஹையா இருக்கு. ஓகே. அப்படி என்னதான் அந்த மேஜிக்கல் டெக்னாலஜின்னு பார்த்தீங்கன்னா சிஆர்எம். ஸோ சிஆர்எம் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டுக்கு தான் நம்ம இன்னைக்கு இருக்கிற பிஸ்னஸ்லாம் இருக்கு. ஓகே. ஸோ நம்ம சிஆர்எம்னா என்ன அப்படிங்கிறத டீடைல்டா நெக்ஸ்ட் வீடியோல பார்க்க போறோம். ஓகே. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோல உங்களுக்கு நம்ம எப்படி ஒரு டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிற கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.